என்னதான் மேடம் உங்களுக்கு பிரச்சனை? போட்டி நடந்து முடிஞ்சதுல இருந்தே மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கீங்க. டே, அந்த ரப்பர் குண்டெல்லாம் உண்மையாவே துப்பாக்கி குண்டா இருந்திருந்தா? ஐயோ மேடம், மறுபடியும் முதல்ல இருந்தா மேடம். என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல வேலா. இப்ப கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன மேடம் நீங்க வேற திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நல்லா நிம்மதியா தூங்குங்க போங்க. இங்க பாருங்க, நாளையில இருந்து நீங்க ஜாலியா காலேஜுக்கு போலாம். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சரியா? வேலு, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன மேடம்? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். மேடம், ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, தயங்கிக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வேலா. அடேங்க அப்பா, ஆச்சரியமா இருக்கு மேடம். உங்க வாயில இருந்து முறை இந்த வார்த்தையை கேட்கிறேன். ஏய், கிண்டல் பண்ணாத. ஓகே ஓகே ஓகே. பிரியா விடுங்க. ஏய் பஞ்சவர்ணம், எதுக்கு இப்படி எல்லாம் கத்திட்டு இருக்க? இவ்வளவு நாளா நம்ம வீட்டுல கொடுத்து இருக்கிறவங்களா இப்படியா பேசுறது? நீங்க சும்மா இருங்க. மயிலே மயிலேனா இறங்க போடுமா? அது மாதிரி தான் இவங்களும். இவங்க கிட்ட எல்லாம் பேசுற முறையில பேசினாதான் சரிப்பட்டு வரும். எங்க இங்க ஒருத்தி கத்திக்கிட்டு இருக்கேன்ல, உங்க காதுல விழுதா இல்லையா? காதுல விழுதுமா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பாத்துக்கிட்டீங்களா? இந்த அளவுக்கு கத்தி கலாட்டா பண்ணும்போது கூட கொஞ்சம் கூட அழுக்காம எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? இவங்க கிட்ட எல்லாம் பொறுமையா பேசினா வேலைக்கு ஆகுமா? நீங்க ஏன் கத்துறீங்கன்னு தெரியாம அழுங்காமல்லாம் நிக்கல. கரண்ட் பில்லு கட்டின பின்னாடியும் எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு குழப்பத்துல தான் நிக்கிறேன். என்னது, கரண்ட் பில்லு கட்டிட்டீங்களா? எப்ப கட்டினீங்க? பில்ல காட்டுங்க பார்க்கலாம். அம்மா ஆனந்தி, அண்ணன் அனுப்பிச்ச அந்த பில்லை காட்டுமா. சொல்ல சொல்ல கேட்காம. எங்க கரண்ட் பில்லு கட்டினா வந்து சொல்ல மாட்டீங்களோ? வீடு தேடி வந்து கேட்கும் போதுதான் சொல்லுவீங்களோ? மா, அவங்க தான் கட்டிட்டேன்னு சொல்றாங்கல்லம்மா, அப்புறம் என்னம்மா? நீ தயவு செஞ்சு வாயேன். ஏய் இருடி, இவங்களுக்கு வாடகை வீட்ல இருக்கிறோங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. என்னமோ சொந்த வீட்ல இருக்கிற மாதிரி எவ்வளவு திமிரா இருக்காங்க தெரியுமா? ஒரு மனுஷி வந்து கத்திட்டு போயிருக்காளே, அவகிட்ட போய் ஒரு மரியாதைக்காச்சும் பில்ல கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு வருவோம்னு இவங்களுக்கு தோணிச்சா பாத்தியா? இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. அது இதுங்கன்னு சொல்ற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. உங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தோம்னா எப்படி வேணாலும் பேசுவீங்களா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. என்னடி, அப்பாவை சொன்னதும் பொண்ணுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? ஏய், அப்படியெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதுரி. என்ன பண்ண முடியும் உன்னால? வீட்டை காலி பண்ணிடுவீங்களோ? பரவாயில்ல, இப்பவே காலி பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா, இதுக்கு மேல நாங்க இங்க இருக்கிறது மரியாதை இல்ல. நாங்க வீட்டை காலி பண்ணி. அப்பா, மாமா, அம்மா தான் ஏதோ அவசரப்பட்டு பேசுறாங்கன்னா நீங்களும் ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு நீங்க அப்படியெல்லாம் எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க. ஏய், நீ என்னடி அவரை போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க? அதான் காலி பண்ணிக்கிறேன்னு தெனாவட்டா சொல்றாருல, காலி பண்ணிட்டு எங்கயாவது போட்டு விடுறி. மா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. அவங்க கரண்ட் பில் கட்டாம இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க தான் கட்டிட்டாங்கல்லம்மா. டேய், உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியுதா உனக்கு? அதெல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்கள பார்க்கும்போது பண்ற காரியமாச்சே, அதான் மறந்துட்டேன். டேய், என்னடா நக்கலா? ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேச பழகிக்கோ. இலக்காரமா பேச வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவுதான். ஏங்க,
லேடிஸு குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்குள்ள சிகரெட்டு தம்மெல்லாம் அடிக்கக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக் மேனஸ் தானே. அது கூட தெரியாத நீங்களாம் மரியாதை பற்றி பேசலாமா சார்? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மனசை வச்சுட்டு பேசு. நான் இந்த வீட்டோட வாரிசு. ஆனா நீ ஆமாம், வாரிசு, பொல்லாத வாரிசு. எந்த வாரிசாவது தன்னோட வீட்டு மானம் காத்துல போகணும்னு நினைப்பானா? என்ன பார்க்குறீங்க? நீங்கள் செஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? வள்ளி மேடத்தோட காலேஜில் ஒரு பையனை அடிச்சதை வீடியோலாம் எடுத்து மீடியாவுக்கு அனுப்பி அதை வைரல் ஆக்குனது நீங்கள் தானே? இதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியும். இந்த விஷயத்த ஐயா கிட்ட கூட சொல்லாம இப்ப வரைக்கும் மறைச்சுதான் வச்சிருக்கேன். இதுவே வேற எவனாவது ஒருத்தன் வள்ளி மேடம்க்கு கெட்ட பேரை உண்டாக்கி ஐயாவுக்கு கிடைக்க வேண்டிய துணை முதல்வர் பதவியை கிடைக்க விடாம செஞ்சிருந்தான்னு வைங்க, உரிச்சு உப்பு காரணம் போட்டிருப்பேன். நீங்க ஏதோ இந்த வீட்டு பையனா இருக்க போய் தான் போனா போதுன்னு விட்டு வச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்காகலாம் இல்ல, இந்த விஷயம் தெரிஞ்சா ஐயா சங்கடப்படுவாரேன்னு தான். புரியுதா? அட நான் ஒருத்தன் எதுக்கு வந்தானோ அதை விட்டுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாருங்க. அது ஒண்ணு இல்ல ரஞ்சித் சார், இன்னைக்கு போட்டியில நீங்க நல்லா விளையாண்டீங்க சார், அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீங்க இந்த சிகரெட்டை பிடிச்சதை பார்த்ததும் கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு